இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, எல்லார் வாழ்க்கையிலயும் கஷ்டம் இருக்குக்கா. ஏன் வாழ்க்கையிலயுமே ஒரு சில கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் நான் வெளியில சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் அப்பா தான்க்கா. நம்ம சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சு அப்பா நிம்மதியா இருப்பார்ல, அந்த நிம்மதி கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீ வெற்றியை ஏத்துக்கலனாலும் அப்பா உன்னை பாத்துக்குவாரு, உனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே செய்வாரு. ஆனா உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்குள்ள துடிப்பா இருக்கா. என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்புறம் அவளை யார் பாத்துக்குவாங்கன்னு தவிச்சு போயிடுவாருக்கா. அக்கா, அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. அது போதும்க்கா. அப்பா பாவக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு வாட்டி யோசிக்கா. என்ன திடீர்னு மொத்த வலியும் குறையற மாதிரி இருக்கு? அதுவும் இல்லாம ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்குதே. ஆமால, ஒருவேளை துளசி வராளோ? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சேச்சா, அவங்களாவது வரதாவது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஏன் இதயம் இவ்வளோ வேகமா துடிக்குது? என்னது, உண்மையாவே வந்திருக்காங்க? ஒருவேளை அடிச்சது பத்தலன்னு இன்னொரு ரவுண்டு சேர்த்தி அடிங்கன்னு சொல்றதுக்காக வந்திருப்பாங்களோ? நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கலையே. நீங்க கொடுக்கல, உங்க ஃபேமிலில உங்க அண்ணன் கொடுத்தாருல. அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுத்தாச்சு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். உங்க அனுமதி இல்லாம உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நானும் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்த வந்தான். என் ரத்தம்லாம் அப்படியே கொதிக்குது. அதான் அடிச்சு துவைச்சிட்டோம் மேடம். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. மேடம், என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் அவரை ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல மேடம், அவன் தப்பு பண்ணிருக்கான். தப்பு பண்ணா இப்படிதான் ஸ்டேஷன்ல வச்சு அடிப்பீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் ரூல்ஸ். அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. இப்ப நீங்க அவரை ரிலீஸ் பண்ணலனா நான் உங்க எல்லார் மேலயும் கேஸ் போடுவேன். போடட்டுமா சார்? சார், என்ன மேடம் பேசுறீங்க? அவர் தப்பு பண்ணிருக்காரு. உங்க லைஃபையே கெடுக்க பார்த்திருக்காரு இவரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், உங்களுக்கு ஃபேவரா நாங்க இருக்கோம். ஃபேவருங்கிற பேர்ல அவர் மேல நீங்க கை வச்சிருக்க கூடாது சார். வேற என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அக்யூஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணி 3 நேரமும் பிரியாணி வாங்கி கொடுத்து மாப்பிள மாதிரி பாத்துக்கணுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நாங்க எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி அடிக்க போறோம்? இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ண வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சும்மா சட்டம் பேசுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்மள அடிச்சா இவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. ஆனா துளசி
போலீஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன மேடம் விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே வந்து வாபஸ் வாங்குவீங்க. நாங்க என்ன நீங்க வச்ச ஆளா? சார், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கலனா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு மொத்த மீடியாவையும் வர வச்சு நான் பிரச்சனை பண்ணுவேன். என்னையா பெரிய தலைவலியா இருக்கு. இவர் என்னன்னா மீடியாவை கூப்பிட்டு ஏதோ எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. உங்க அண்ணன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. நீங்க வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இல்லனா நான் லீகலா போவேன். நீங்க எங்கேயும் போக வேணாம், இருங்க ரிலீஸ் பண்ண சொல்றேன். கான்ஸ்டபிள் ஐயா. மணி, கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே சார், பண்ணிடுறேன். ஓகே சார். மேடம், இந்த ஆட்டோல தான் போறோமா மேடம்? நீங்க முதல்ல ஏறுங்க மேடம். ஓ, நான் தான் முதல்ல ஏறணுமா? சரி. அஞ்சலி, ஹலோ, அஞ்சலி எங்க இருக்க? வீடு வேற வெளியில பூட்டி இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்திருக்கேங்க. வீட்டுக்கு என்ன அஞ்சலி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏங்க, நான் சாவிய பூந்தொட்டிக்கிட்ட வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. சரியா? நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. அஞ்சலி, உன் வீட்டுக்கு போயிட்டியா? ஐயோ.